ஐயா, சுவாமி வந்து இந்த லிகிதா ஜெபம் சுவாமி பேர நோட்ல எழுதுறது, இத ஊக்குவிச்சாருங்களா? இல்ல நெறைய பேருக்கு அத பரிந்துரைச்சாருங்களா? இதோட மகத்துவம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சுவாமி ஜெனரலாக இந்த பிச்சைக்கார பேரை நோட்டில் எழுதுங்கன்னு சொல்லி யார்ட்டையும் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இதே ஆனந்த ஆசிரமத்தில் மாதாஜி கிருஷ்ணாபாய் இந்த மாதிரி எழுதுவாங்கங்கிறத எல்லாத்துலையும் சொல்லியிருக்காரு. ராமநாமத்தை அவங்க எழுதுவாங்களாம். அவங்க எழுதும்போது ஒரு தடவை ராமநாமத்தை, அதாவது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு அவங்க ஒரு தடவை எழுதுக்குள்ள 3 தடவை அவங்க நாமத்தை சொல்லிடுவாங்களாம். இதை சாமி சொல்லியிருக்காரு. ஸோ ராமநாமத்தை சொல்றது மட்டும் இல்லாமல் எழுதுறதையும் யாரோ எழுதுனாங்க, அதாவது மாதாஜி கிருஷ்ணாபாய் எழுதுனாங்கிறத சொன்னாரே தவிர்த்து நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. ஆனால் சாமி சொன்ன ஒரே வாசகம், ரிமெம்பர் திஸ் பெகர்ஸ் நேம். இந்த பிச்சைக்காரன் பேரை எப்பயுமே நினைவில் வச்சிருங்க. இது இந்த பிச்சைக்காரனுடைய நண்பர்களுக்கு இது பொருந்தும். மற்ற பொதுவான டிவோட்டிஸ்க்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு பகவானுடைய, ஒரு ஆண்டவனுடைய பேரை அவங்க சொல்லட்டும். ஆனால் இந்த பிச்சைக்காரனுடைய நண்பர்களுக்கு இந்த பிச்சைக்காரன் பேர் மட்டும் போதும். ஆனால் உட்கார்ந்து எழுதுங்க, ஒரு நாளைக்கு இத்தனை தடவை எழுதணும், ஒரு நோட்டு காலி பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு இந்த பயன் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், இந்த பிரதி உபகாரம் பண்ணித்தான் நீ எழுதணும், இதெல்லாம் ஒரு நாளும் சாமி சொன்னது கிடையாது. சுவாமி எப்பயுமே உச்சாடனம் பண்ணுறதுக்கும் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறதுக்கு தான் தன்னுடைய நாமத்தை சுவாமி கொடுத்தார். அப்படி எழுத சொன்ன மாதிரி சாமி முன்னாலே எழுதியிருக்காங்க. நான் அதையும் பார்த்துருக்கேன். சாமி முன்னால் எழுதியிருக்காங்க. சாமி ஆட்சேபனை பண்ணதும் இல்லை, ஆட்சேபனை பண்ணதும் இல்லை. அப்படி எழுதும்போது தான் ஒரு தடவை இந்த கிருஷ்ணாபாய் கதையை சொன்னது. அவங்க ஒரு தடவை எழுதும்போது 3 தடவை நாமத்தை சொல்லிடுவாங்கன்னு சொன்னது அப்போத்தான். ஆக எழுதுறத ஆட்சேபனை பண்ணதும் இல்லை, எழுதணும்னு கட்டாயமும் கிடையாது. அவருடைய ஒரு உபதேசம் எல்லாம் என்னென்னா, ஆண்டவனுடைய பேரை எப்பயுமே நினைவில் வச்சிருங்க. ஒரு கையில் உலகில் காரியங்கள்லாம் பண்ணுங்க, இன்னொரு பக்கம் ஆண்டவனுடைய பேர் உள்ள எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் உண்மையிலே சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். வாழ்க்கையில் எல்லா விதமான துக்கத்தையும் கடந்துடலாம், சம்சார பெருங்கடலை கடந்துடலான்னு சொன்னார். ஆக ஆண்டவனுடைய நாமத்தை எப்பயுமே மனசில் வச்சுக்கத்தான் சொன்னாரை தவிர்த்து அது எந்த மாதிரி வச்சுக்கணும், இப்படித்தான் வச்சுக்கணும், அப்படித்தான் வச்சுக்கணுங்கிற கண்டிப்பாக அங்கே கிடையாது. அதுக்கு முழு சுதந்திரமும் நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு இஷ்டப்பட்டால் நம்ம எழுதலாம். அது எழுதும்போது ஒரு தடவைக்கு நீங்கள் ஒரு தடவை எழுதும்போது 3 தடவையா 4 தடவையா நீங்கள் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். அப்படி எழுதுறதுனால கூடவே சொல்ல முடியும்னா மனசு ஒருநிலைப்படும். நீங்கள் வெறும் எழுத்து மட்டும் எழுதிட்டே இருந்தீங்கன்னா மனசு வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக எழுதுறது மட்டும் இல்லாமல் சேர்த்து சொல்லவும் செஞ்சீங்கன்னா உங்கள் மனசு பூரா அதிலே லயமாகும். இல்லாட்டா வெறும் சொல்ல மட்டும் செஞ்சீங்கன்னா அப்பயும் நீங்கள் மந்திரம் சொல்லும் போதே உங்கள் மனசு வேற எங்கேயோ சுற்றி வரும். ஆக 2 கலந்து நீங்கள் பண்ணீங்கன்னா மனசு இன்னும் ஒருமைப்படும். ஆனால் சாமி சொன்னது எப்பயுமே நினைவில் வச்சிருங்க. ரிமெம்பர் திஸ் பெகர்ஸ் நேம், ரிமெம்பர் மை ஃபாதர்ஸ் நேம், ரிமெம்பர் மை ஃபாதர், ரிமெம்பரிங் மை ஃபாதர் இஸ் லைஃப், ஃபர்கெட்டிங் மை ஃபாதர் இஸ் டெத். இதைத்தான் சொன்னார் தவிர்த்து ரைட்டிங் மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் லைஃப், நாட் ரைட்டிங் இஸ் டெத் அப்படிலாம் சாமி சொன்னதில்லை. சாமி அந்த விஷயத்தில் நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் படிக்கலாம். ஆனால் இதை சரியான வகையில் பயன்படுத்தினா 2லுமே பயன் உண்டு, கண்டிப்பாக பயன் உண்டு.